சமூகம் மறந்து போன 2 முக்கியமான சுன்னா. பொதுவாக மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் அனைத்திலும் தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. எனவே இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை கருதி புதிதாக ஒன்றை வணக்க வழிபாடாக இணைக்கவும் நீக்கவும் தேவையில்லை. அவ்வாறு செய்தால் அது அனாச்சாரமான பித்தத்தாகும். எல்லா பித்தத்துகளும் வழிகேடுகளாகும். 5 நேரத் தொழுகைக்குப் பின்பு பொதுவாக இமாம் ஓதும் துஆவிற்கு ஆமீன் சொல்வதில் கவனம் செலுத்தும் இந்த சமூகம் மெய்யான இமாமாகிய இறைத்தூதர் அவர்களின் மிக அரிய போதனையை மறந்து போயினர். நபியவர்கள் 5 நேரத் தொழுகைக்குப் பின்பு பின்வரும் நபிமொழியில் திக்கு செய்வதற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. 2 நல்ல குணங்கள் அல்லது பழக்கங்கள் உண்டு. அவற்றைக் கடைப்பிடிக்கும் எந்த முஸ்லிமும் அவன் சொர்க்கத்தில் நுழைவான். அவை எளிதானதாகும். ஆனால் அவற்றைப் பின்பற்றுவதற்கானவர் சிலரே. ஒவ்வொரு தொழுகையின் பின்னரும் சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை. இதற்கான நன்மை நாவில் 180 நன்மைகளாகவும் மற்றும் மறுமை நாளில் தராசில் 1500 நன்மைகளாக இருக்கும். அதைப்போல இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் 34 முறை அல்லாஹு அக்பர், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம். இதற்கான நன்மை நாவில் 100 நன்மைகளாகவும் மற்றும் மறுமை நாளில் தராசில் 1000 நன்மைகளாக இருக்கும். நான் நபியவர்கள் கையை பார்த்தேன், கையால் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இவை எளிது, ஆனால் அவற்றை யாரும் பின்பற்றுவதில்லை என்று கூறுகிறார்களே என்று நபி ஸல் அவர்களிடம் கேட்டார்கள். நபி ஸல் அவர்கள் கூறினார்கள், உங்களுள் ஒருவர் தூங்கும்போது ஷைத்தான் வந்து அவனை இவைகளை சொல்வதற்கு முன்பு மறக்கடித்து தூங்க வைக்கிறது. இவைகளை சொல்வதற்கு முன்பு தொழுகையின் போது தொழுகைக்குப் பின்னுள்ள அவன் தேவையை நினைவுபடுத்துகிறது. தரம் சஹீஹ. இப்னு மாஜா 926, அபூ தாவூத் 5065, திர்மிதி 3410, சாயி 1348, அமத் 6910. மேல் காணும் நபிமொழியில் கிடைத்த வழிகாட்டல்கள். 1. அல்லாஹ்வை நினைவு கூறுவது திக்கு செய்தல் சொர்க்கத்தை பெற்றுத் தருகிறது. 2. 5 நேரத் தொழுகைக்குப் பின்பு நபிமொழியில் வந்திருக்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமல் திகு செய்தல். 3. வணக்க வழிபாடுகளில் இறைத்தூதர் அவர்களை முழுக்க பின்பற்றுதல். 4. தொழுகைக்குப் பின்பு செய்யப்படும் திர்களின் எண்ணிக்கை 30 என்றும் தூங்குவதற்கு முன்பாக செய்யப்படும் திக்ர்களின் எண்ணிக்கை 100 என்றும் அறிய முடிகிறது. 5. விரல்களினால் மடக்கி மடக்கி திக்கு செய்தல் நபிவழியாகும். 6. குறைந்த அமல்கள் அதிகப்படியான நன்மைகள். 7. இறை சிந்தனையற்ற காலியான உள்ளத்தில் சைத்தானின் ஊசலாட்டங்கள் இருக்கும் என்பதை அறிய முடிகிறது. 8. நபியவர்களால் வலியுறுத்தப்பட்டு இருக்கும் இந்த ஒரு வணக்கத்தை அதிகமானோர் செய்யாமல் ஒரு சிலர் மட்டுமே செய்வார்கள் என்று கூறியிருப்பது இன்று நாம் பள்ளிவாசல்களில் அதிகமான தொழுகையாளிகள் செய்கின்ற தவறை தெளிவுபடுத்துகிறது. அதாவது தொழுகை முடிந்தவுடன் திக்கு செய்வதற்கு கூட நேரத்தை ஒதுக்காமல் உலகத்தின் பக்கம் விரைந்து செல்லும் நபர்களை பார்க்கின்றோம். 9. அல்லாஹ்வும் இறைத்தூதரும் சொன்ன அடிப்படையில் நமது வாழ்க்கை அமைந்துவிட்டால் அதுவே ஒரு வணக்கம்தான். 10. 5 நேரத் தொழுகைக்குப் பின்பு கூட்டுத் துஆ.